அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க புளிக்குழம்புக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வளவளப்பு தன்மை இல்லாமல் குழம்பு சூப்பராக வரும். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ரெகுலர் யூஸ் எண்ணெயோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஒரு 5-6 பல் பூண்டு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் பூண்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதில் நான் வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இதில் பெரிய தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வெந்து வரும். வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தனியாக நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 கப் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு வருது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. தேங்காய், ஜீரகம், மிளகு இது நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக கொதிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.